ஃபிஜி முதல் காசி வரை தமிழ் மொழி இதயங்களை ஒன்றிணைப்பதாக ஆண்டின் கடைசி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். நாடு கடந்தும் இளைய தலைமுறையினரிடம் தமிழ் மொழியை பரப்ப தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேரை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். வரும் 31ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. காற்று மாசு காரணமாக டெல்லியில் வசிக்கும் மக்கள் ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள மலைவாச ஸ்தலங்களுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். உடல் நலனை பாதுகாக்கவே சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வதாகவும் டெல்லி வாசிகள் தெரிவித்துள்ளனர். 2026 புத்தாண்டை ஒட்டி வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். பக்தர்கள் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து காசி விஸ்வநாதரை தரிசித்து செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஜம்முவில் பூஞ்ச் மாவட்டத்தில் குரு கோவிந்த் சிங் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சீக்கியர்களின் வீரத்தை பறைசாற்றும் விதமாக வாழ்வீச்சு போட்டி நடைபெற்றது. இதில் இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். குஜராத் மாநிலம் மோர்பி மாவட்டத்தில் குதிரை கண்காட்சி விமர்சையாக நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க நகரமான வான்கனேரில் இந்த நிகழ்வில் ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து பல்வேறு விதமான குதிரைகள் போட்டிகளில் கலந்து கொண்டன. மும்பையில் பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் ரசிகர்களை சந்தித்தார். வாரந்தோறும் ஞாயிறு அன்று அமிதாப் பச்சன் ரசிகர்களை சந்திப்பது வழக்கம். அந்த வகையில் நேற்று அவரது வீட்டின் முன்பு ஏராளமான ரசிகர்கள் திரண்டனர். பின்பு அமிதாப் பச்சன் வெளியே வந்தபோது ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி அமிதாப் பச்சன் உற்சாகப்படுத்தினார். காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வரும் நிலையில் கூடாரங்களில் தங்கியுள்ள பாலஸ்தீனியர்கள் கடும் குளிரால் அவதிப்பட்டு வருகின்றனர். கிழிந்த தார்பாய்களும் துணிகளும் குளிரிலிருந்து தங்களை காக்க போதுமானதாக இல்லை என்று அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே ஏற்கனவே சிதிலமடைந்த கட்டடங்கள் கனமழையால் இடியும் அபாயத்தில் இருப்பதாகவும் அந்த கட்டடங்கள் அருகே செல்ல வேண்டாம் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூரில் பக்தரின் கார் திருடப்பட்ட சம்பவத்தில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்தவர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வான்றையன்பட்டியைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவர் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தபோது அவரது கார் திருடு போனது. விசாரணையில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் செந்தில்குமார் கள்ளச்சாவி போட்டு காரை திருடியது தெரியவந்தது. அவருக்கு உடந்தையாக இருந்த நபரையும் போலீசார் கைது செய்தனர்.